ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது நவகிரகங்கள்ல சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் இவரோட சேரும் போது சில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட சம்மத, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி வருகிற ஜூலை மாதம் அவரு கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வீட்டிலிருந்து அடுத்த வீடான சிம்ம ராசியில் சூரியனோட அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் கேதுவோட இணையறாருங்க. சோ கும்பராசிக்கு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, ராஜயோக அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போறது மட்டும் இல்லாமல் அங்க போயிட்டு அவர் உங்களை பாக்குறாருங்க. நீங்க தான் கும்பராசிக்காரர். உங்களை பார்க்கும் போது என்னங்க ஆகும், உங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாய்ப்புகள், மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டாகும். உங்களை சந்தோஷத்தில் திளைக்க வைக்க போகிறாரு சொல்லலாம். எதன் வழியாக, அதுதான் நீங்க பார்க்கணும். எதன் மூலமா நான் சந்தோஷமா அடைவேங்க. இப்ப நிறைய பேர் இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா, நிறைய இப்போ 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும், நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா ஒரு ஒரு கல்வி, எந்த காலேஜில் போய் எங்க சேர்க்கணும், எந்த கல்லூரியில படிக்கணும், அதாவது எந்த துறை, அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்க அடைவீங்க. சோ அவங்களுக்கு என்ன நடக்கும், சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், சில பேர்லாம் அந்த இளமை காலத்துல வரும் அந்த கிரஷ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, முதல் காதல் என்ற மாதிரிலாம், அதுக்கெல்லாம் ஒரு பாசமான ஒரு தோழி காதல் வயப்படுறது, இந்த அமைப்பெல்லாம் இதை ஏற்படுத்தும். இந்த வயதுக்கு ஏற்றபடி நான் வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா சில ரொம்ப கஷ்டம், பொருளாதார நெருக்கடியில் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பு மிக்க காலமே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் அவர் கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகள் எங்க கிடைக்க போகுது, எதன் மூலமா உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுதுன்னா, நல்ல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா
உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. சரிங்களா? குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து உங்களோட 10ஆம் இடத்த பார்க்கிறாரு. உங்களோட 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஸோ இதன் அடிப்படையில் நீங்க வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா வெளிநாடு போறது, வெளி மாநிலம் போறது, வீட்ல அதாவது இப்போ ஒரு திருச்சியில இருக்குங்க, மதுரையில இருக்குங்கன்னா, அடுத்த ஒரு ஒரு நகரத்துக்கு போயிட்டு வேலையில கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு 100% நடக்குங்க. இப்போ இந்த ஏஜ் குரூப் அந்த வேலை தொழில்ல கஷ்டப்படுற எனக்கு பணமே கிடைக்கலங்க, சரியான இந்த தொழிலை மாத்தலாம், இல்ல வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல வேற வேலைக்கு தேடிட்டே இருப்பீங்க. சில பேர்லாம் பிரேக் ஆகி கூட வீட்டுல உட்காந்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இப்ப கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலயமா நீங்க இடத்த விட்டு ஒரு சின்ன ஒரு இடத்த விட்டு ஒரு ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கும். இதன் மூலயமா உங்களுக்கு சந்தோஷம் வரும். இதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க. வேலையே இல்லாத வேலை கிடைச்சா சந்தோஷம் தானே, அதுவும் அதிக சம்பளத்தோட. சோ இந்த அமைப்பெல்லாம் கும்பராசிக்கு கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் மனைவி வழியாக உங்களுக்கு சில ஆதாயங்கள் சந்தோஷங்கள் கிடைக்கும். இதன் மூலமா உங்களுக்கு உண்டாகும் வேலை கிடைச்சிச்சு, ஒரு நல்ல ஒரு சம்பளம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு மனைவிக்கு தேவையான சந்தோஷமான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. முக்கியமா நகையை மீட்டு கொடுப்பீங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஸோ இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. ஸோ குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிரனோட வீட்டுல இருந்து தான் 4ஆம் பார்வையை இந்த சிம்ம வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. இது கரெக்டா கன்ஜெக்ஷன் ஆகும் பாருங்க. ஸோ யாரெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் நிறைய பெரிய நெருக்கடி ஒரு சங்கடங்கள் நான் நிறைய ஒரு இதுல ஒரு 2-3 மாசமே சொல்லிட்டு இருக்கேன். அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. இதன் மூலமா உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் இருந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கடனை தீர்ப்பீங்க. கடன் பிரச்சனை படிப்படியா வந்து மாற்றம் ஏற்படும். குடும்பத்துல இருந்த பிரச்சனை கண்டிப்பா முதல் தீருங்க. சோ இதன் அடிப்படையில் சுக்கிரனோட இணையும் கேது உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போறாரு. உங்களை சந்தோஷமா வச்சுக்க போறாரு. நீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போறீங்க. இந்த ஒரு 25 நாள் 30 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்டா இருக்கும். நல்ல ஒரு இப்போ பெரிய ஒரு வயதானவர்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து உங்க குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் பண்ணீங்க. அதாவது உங்களுக்கு உங்களுக்கு பேர பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு காது குத்துறதோ, இல்ல அவங்களுக்கு ஒரு மொட்டை காது குத்துறது, இல்ல குடும்பத்தோட வந்து நீங்க கோவிலுக்கு போறது, ஒரு நீண்ட தூர பிரயாணம் ஒரு 10 நாள் போயிட்டு ஒரு காசி யாத்திரை மாதிரி போறது, இல்ல ஒரு ராமேஸ்வரம் மாதிரி போற அமைப்பெல்லாம் பெரியவங்களா இருந்தீங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் குருவோட பார்வையில எல்லா இடத்தையும் அவங்க பார்க்கறதுனால கும்பராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு அனுகூலமான காலமாக இருக்கும்போது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருப்பது, பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுங்க. எந்த வயதுல எப்படி எந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்களோ அதுக்கு உண்டான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. இப்ப வேலைக்காக தொழிலுக்காக வேற மாநிலம் போகணும், வெளிநாடு போகணுன்ற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நண்பர்கள், மனைவி, கூட்டாளி மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதார நெருக்கடி மாற்றம் ஏற்படும். கல்யாண தடைகள் நீங்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஸோ சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக காத்து கொண்டிருக்குது. வாழ்க வளமுடன். வணக்கம்.